மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய காணொளி யமன் நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் நிமிஷா பிரியா என்ற ஒரு தாதிக்கு மரண தண்டனை தீர்ப்பா சொன்னது மட்டுமல்லாமல் அதை ஒரு மாத காலத்துக்குள்ள நிறைவேற்றுவதற்கான ஒரு தீர்ப்பையும் சொல்லி இருக்குது. உண்மையிலே இவ விஷயத்தில் என்னதான் நடந்தது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட கதைக்கப்படுறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அதுதான் எங்களுடைய தேடலையும் எங்களுடைய காணொலியுடைய தரத்தையும் கூட்டும். முதல்ல நிமிஷா அவங்க கேரளா பிரதேசத்தை சேர்ந்தவங்க, தந்தை இல்லாம ஒரு வறுமை கோட்டில் வாழ்ந்தவங்க. இவங்களோட தாய் என்ன பண்றாண்டா, அவங்கள ஒரு தனியார் தாதியர் காலேஜில் அவங்கள சேர்க்கிறாங்க. இவங்க அதுல படிச்சாங்க. ஆனா அதுல போதிய அளவு ரிசல்ட் இல்லை என்பதனால அவக்கு அந்த துறையில அவங்களுக்கு தொழில் கிடையாது என்பதனால அவ என்ன பண்றாண்டா, அதுக்கு பிறகு ஒரு தாதியர் ட்ரைனிங் காலேஜ் ஒன்றுல ஒரு டிப்ளமா படிப்பை முடிக்கிறா. ஆனா அந்த படிப்பும் சரியான ரிசல்ட் அவருக்கு கொடுக்கல என்பதனால நாட்டுல அவருக்கு தொழில் இல்லாததுனால வெளிநாட்டுல தொழில் தேடலாமே அப்படின்னு சொல்லி அவ தேட ஆரம்பிக்கிறா. இந்த நேரம் தான் யமன்ல ஒரு தனியார் வைத்தியசாலையில இவருக்கு தொழில் கிடைக்குது. 2008ஆம் ஆண்டு பயணமாகிறா. அங்க போய் அவ தொழிலை செஞ்சு சம்பளம் எடுத்து சம்பாரிச்சுட்டு இப்படி இருக்கிற நேரத்துல 2011ஆம் ஆண்டு நாட்டுக்கு வாரா. தோமஸ் என்று சொல்றவரை திருமணம் முடிக்கிறா. தோமஸ் ஒரு கிறிஸ்டியன், இவர் ஒரு ஹிந்து. ஆனா இவ கிறிஸ்து மதத்தை ஏற்றுக்கொண்டு அவ கடந்த காலங்கள்ல வாழ்ந்திக்கிறா. இப்படி திருமணம் முடிச்சதுக்கு பின்னால இருவரும் என்ன பண்றாங்கடா, தனியா வாழ்றதை விட நாங்க யமன்ல போய்த்து வாழலாம் என்று சொல்லி 2 பேருமே அங்க போறாங்க. வளம மாதிரி தாதி தொழிலை அவ செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல தோமஸ் ஒரு டெக்னீஷியனாக, எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனாக அல்லது எலக்ட்ரிஷியனாக ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு. சம்பளம் பெருசா இல்லை அவருக்கு, ஆனா இவருக்கு போதிய அளவு சம்பளம் கிடைக்கிறதாக சொல்லப்படுது. இப்படி பயணிக்கிற நேரத்துல 2014ஆம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு கிடைக்குது. செலவினம் அதிகம் என்பதனாலையும் அங்க தோமஸுக்கு சரியான தொழில் இல்லைன்றதுனாலும் அவர் குழந்தையை எடுத்துட்டு அப்படியே கேரளாக்கு அங்க அவர் டெக்ஸி ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருக்கிற நேரத்துல இப்ப பிரியாவுடைய சம்பளம் அவட வாழ்க்கைக்கு போதுமாக இருந்தது. ஆனா பிரியாவுக்கு ஒரு கனவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயமாக ஒரு கிளினிக் சென்டர் நடத்தணும் அப்படின்றது அவட கனவு. அப்ப இதை எப்படி செய்யற அப்படின்னு தேடி பார்த்ததுல அங்க யமன் நாட்டு பிரஜைக்கு மட்டும்தான் அப்படியான தொழில் ஆரம்பிக்க முடியும், வெளிநாட்டவர்களுக்கு முடியாது என்ற ஒரு சட்டம் சொன்னதுனால ஒரு பார்ட்னரை தேடலாமே அப்படி தேடின நேரம் திலால் என்ற வாலிபர் இவருக்கு அந்த பார்ட்னராக கிடைக்கிறாரு. திலால் இதற்கு முன்னால் இவருக்கு ஒரு நண்பராக இருந்ததை பார்க்க முடியுது. காரணம் என்னடா, திலாலுடைய மனைவிக்கு பிரசவம் பார்த்ததே இந்த தாதி தான் என்று சொல்லப்படுது. அந்த வகையில் அவங்களோட உறவு டெவலப் ஆனதுனால, ஒரு நட்பு வட்டத்துக்குள்ள அவங்க இருக்கிறதுனால, இவட ஆசையை அங்க சொன்னதுனால திலால் சொன்னாரு, நான் துணிமணி பிசினஸ் செய்யற ஆளு, எனக்கு இது சம்பந்தமான அறிவுகள் இல்லைன்னு சொன்னதுனால இவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்பி அவரும் ஒரு முடிவுக்கு வராது, இப்படியான ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம். 2015ஆம் ஆண்டு ஆகும் பொழுதும் பிரியா என்ன பண்றாண்டா, அவட குழந்தையினுடைய ஒரு சடங்குக்காக வேண்டி நாட்டுக்கு வார சந்தர்ப்பத்துல இங்க திலாலும் கூடவே வாராரு. எல்லா சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால திலால் என்ன பண்றாருன்னா, இப்படி ஒரு பிசினஸ் நாங்க 2 பேரும் ஆரம்பிக்க போறோம், இதுக்கு முதல் போதாது, என்னிடம் இருக்கிற தொகை போதாது அப்படின்னு சொல்லி ஏதாவது உதவி பண்ணலாமான்னு கேட்டதற்கு உடனடியாக தோமஸ் என்ன பண்றாருன்னா, அக்கம் பக்கத்துல வங்கியில எல்லாம் கடன் வாங்கி $60,000 அமெரிக்கன் டாலர்ஸை இவர் கையில கொடுக்குறாரு. 2 பேருமே 2015ஆம் ஆண்டு வாராங்க. இங்க ஆபீஸை திறக்கிறதுக்கான, கிளினிக் சென்டர் திறக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க அமைதியாக செய்யறாங்க. செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல பிரியா யோசிக்கிறா, கணவனையும் குழந்தைகளை அங்க எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி அங்க எடுக்கிறதுக்கான வேலைகளை செய்யற நேரம் அங்க உள்நாட்டு யுத்தம் வந்ததுனால இந்திய அரசு அறிவிக்குது, அங்கிருக்கிற 6000 தொழிலாளர்கள் உடனடியாக நாட்டுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொன்ன நேரம் நிமிஷா பிரியா யோசிக்கிறா, நாமும் நாட்டுக்குள்ள போய்த்திடலாமோன்னு யோசிக்கிற நேரம் தான் கணவன் தோமஸ் சொல்றாரு, வந்துடவானாம், காரணம் என்னடா, நிறைய கடனப்பட்டாச்சு, அதிலிருந்து தான் ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொன்ன நேரம் ஒரு நெருக்கடியான சூழல்ல, ஒரு யுத்த சூழல்ல நிமிஷா பிரியா அங்கேயே வாழ வேண்டிய ஒரு நிர்பந்த சூழல் உருவாகுது. சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் வாழ்ந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி துரித கதியில் அவனோட கிளினிக் சென்டரை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 2015ஆம் ஆண்டே அது ஆரம்பிக்கப்படுது. நல்லபடியாக பிசினஸ் அப்படியே பேத்துட்டு இருக்குது. இப்படி போற நேரத்துல 2017ஆம் ஆண்டாகும் பொழுது திடீரென போலீஸுக்கு ஒரு கோல் வருது. அந்த கோல் என்ன சொல்லிச்சுண்டா, இந்த பகுதியில பயங்கரமான துர்நாற்றம் எடுக்குது, தாங்க முடியல அப்படின்னு போலீசாருக்கு தகவல் சொன்ன உடனே போலீசார் உடனடியே அந்த பகுதிக்கு விரைந்து எல்லா இடங்களை பார்த்தாங்க. அப்படியே வாசம் வார பக்கத்தை நோக்கி நகர்ந்தாங்க. அங்க போய்த்து பார்த்தா அந்த கிளினிக் சென்டருக்கு பின்பக்கமாக இருக்கிற ஒரு தண்ணி டேங்க்ல தான் இந்த வாசம் வருது. அது என்ன வாசம் என்பதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உள்ள பூந்து பார்த்ததுனால தெரியுது, ஒரு பிளாஸ்டிக் டெக்ல ஒரு பார்சல் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பார்சலை வெளியெடுத்து
திறந்து பார்த்தா தெரியுது, எந்த ஒரு அடையாளம் இல்லாத அளவுக்கு வெட்டி பார்சல் பண்ணி ஒருத்தருடைய உடம்பு இருக்கிறத பார்க்க முடியுது. உடனடியாக கிளினிக் சென்டருக்குள்ள வந்து பார்க்குறாங்க, ஆங்காங்க இரத்தக்கரைகள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது பாத்ரூம்ல. இப்போ உடனடியாக என்ன பண்றாங்கன்னா, இது யாரு செஞ்சிருப்பா, இது யாரு என்றதை முதலாவது அடையாளம் காண்றாங்க. அங்க அடையாளம் காணப்பட்டவர் அவருடைய தந்தை, திலாலுடைய தந்தை வந்து சொல்றாரு, இது எனது மகன் தான் என்ற செய்தியை சொன்னதுக்கு பிறகு இப்ப இதை யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிமிஷா பிரியா தலைமறைவாகியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக போலீசாரும் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைச்ச மாதிரி இல்லை. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, சவுதி போர்டர்ல, யெமன் சவுதி போர்டர்ல வந்து போலீசார் ஒரு கோல் எடுக்கிறாங்க, இங்க சனாக்கு இப்படி ஒரு 2 பெண்மணிகளை பிடிச்சிருக்கிறோம், இவங்க சவுதிக்கு தப்பி போறதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக கைது செஞ்சு தலைமை போலீசகத்துல ஒப்படைக்கப்படுது. போலீசார் விசாரணைகளை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்திலேயே நிமிஷா பிரியா இந்த கொலைய நாங்க தான் செஞ்சோம் என்ற ஒரு விஷயத்தை ஒத்துட்டு அவ சொல்றா, நாங்க 2017ஆம் ஆண்டு வரைக்கும் அழகான முறையில எங்களோட கிளினிக் சென்டர் நல்லா தான் பேசிட்டு இருந்துச்சு. மாசம் என்னுடைய வருவாயிலிருந்து எனது பங்கை நான் வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருந்தேன். இப்படி போற சந்தர்ப்பத்துல கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பார்ட்னர் திலால் என்ன பண்ணினாருன்னா, எனக்கு அதிகப்படியான பணம் தேவைப்படுது, எனவே இந்த பங்குல எனக்கு அதிகப்படியான பங்கு தாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு. இதுல பங்கு அதிகப்படியானது எங்களுடையது. இதை கேட்டு என்னை மிரட்ட ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணினாருன்னா, என்ன திருமணம் முடிச்சதாக ஒரு டாக்குமெண்டை இவர் தயார் பண்ணி அதை மிரட்டி அப்படியே என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாரு. சில சமயங்களை அடிச்சாரு, துன்புறுத்தினாரு அப்படின்ற விஷயம் எல்லாம் இவர் தரப்புல சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த திருமணம் சம்பந்தமான டாக்குமெண்ட் எடுத்து விசாரிச்சு பார்த்ததுல அங்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்துல் கிரான் என்ற ஒரு டாக்குமெண்ட் திருமண உடன்படிக்கை ஒன்று செய்யப்பட்டதாக இருக்குது. அப்ப போலீசார் கேட்டதுக்கு சொல்றாங்க, இது போலியாக அவர் தயாரிச்சது அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல திருமணம் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, இவங்க திருமண வைபவத்தில் எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அது இவ என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, இல்ல அவர் வந்த நேரம் எங்க திருமண போட்டோக்களை அவர் எடுத்து போட்டோஷாப் பண்ணித்தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றா. இருந்தாலும் நம்பகத்தன்மையான ஒரு செய்தியாகத்தான் அது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் விழுகுது. இப்படி இருக்கிற இந்த நேரத்துல இந்த ஒரு டாக்குமெண்ட்டை வச்சே இப்போதைக்கு என்னோட வாழலாம் என்ற ஒரு வாழ்க்கையை தொடங்குறதுக்கான ஒரு கோரிக்கையை திலால் வச்சிருக்கிறாரு. அதுக்கு இவ மறுப்பு தெரிவிச்சதாகவும் அவவே சொல்லி இருக்கிறார். இப்படியான இந்த சந்தர்ப்பத்துல விரிசலும் அப்படியே ஆங்காங்கே நடக்கிற இந்த நேரத்துல சில சந்தர்ப்பங்கள்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு சில தினங்கள் வந்து திலால் சிறையில் இருந்ததாகவும் மீண்டும் சிறையிலிருந்து வெளியில் வந்து மீண்டும் இவர் துன்புறுத்துறதாகவும் அமைஞ்சது. இறுதியாக உன்னுடைய பாஸ்போர்ட் என்னிடத்துல இருக்குது, நான் வச்சுக்கொள்றேன் என்று சொல்லி அவர் அதை வச்சுக்கிறாரு. குடும்ப நடத்தி நான் மட்டும்தான் தருவேன் என்று மிரட்டியதாகவும் இவ சார்பில் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் திலால் சைட்ல என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. காரணம் என்னடா, திலால் இப்போது உயிரோட இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். இப்ப திலாலுடைய கோரிக்கை என்னன்றது இவ சொல்லும்போது சொல்றா, கிளினிக்கினுடைய மொத்த வருவாய் எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் திலால் சொல்லி கொண்டிருக்கிறாரு என்ற ஒரு குற்றச்சாட்டை இவ முன்வைக்கிறார். இந்த முருகலினால 2017ஆம் ஆண்டு இறுதி பகுதியாகும் பொழுது திலால் ஒரு நாள் போதையில வந்து சாஞ்சு கொண்டிருந்தாரு. இந்த சந்தர்ப்பத்துல நான் என்ன பண்ணினேன்டா, ஒரு மயக்க இன்ஜெக்ஷன் அடிச்சேன், அது போதாதுன்னு சொல்லி இன்னொன்று அடிச்சேன். இப்படி அடிச்ச சந்தர்ப்பத்துல வலி தாங்க முடியாம திலால் கத்த ஆரம்பிச்சாரு. இதுக்கு மேல நிலைமை மோசமாகும் என்பது எனக்கு தெரியாது, எனவே அதுல பரிதவிக்க திலால் உயிர் இழந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இதையே நான் ஏன் செஞ்சேன்டா, இவரை மயக்க நிலைக்கு கொண்டு போய் என்னுடைய பாஸ்போர்ட், அதே போல வந்து அவருடைய பெருவிரல் ரேகையினுடைய கைச்சாத்து எனக்கு தேவைப்பட்டது, அதையும் அந்த டாக்குமெண்ட்ல வச்சு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அதை எப்படியாவது இல்லாமல் ஆக்கணும் என்பதற்காகவும் அதை உரிய முறையில் எனக்குரியதாக ஆக்கிக் கொள்ளணும் என்பதற்காகவும் நான் அந்த விஷயத்தை செஞ்சு கொள்ளணும் என்ற 2 காரணத்துக்காகத்தான் நான் அந்த இன்ஜெக்ஷனை பாவிச்சதாகவும் அந்த பிரியா சொல்லியிருந்தா. அதுக்கு பிறகு இறந்தாச்சு. உடனடியாக என்ற உற்ற தோழி, என்ற கிளினிக்ல வேலை செய்யறவ ஹனான் என்று சொல்றவ நான் வரவழைச்சி என்ன பண்றது சேர்ந்து யோசிச்சோம், வழி தெரியல. உடனடியாக நாங்க இவரை அப்படியே பாத்ரூமுக்கு கொண்டு போய் அங்கமாக வெட்டி பார்சல் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு கட்டி அந்த அந்த தண்ணி டேங்க்ல நாங்க போட்டுட்டு நாங்க தலைமறைவாகிட்டோம் என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா. சரி, இந்த ஒரு விஷயம் இப்படியே நடந்து முடியுது எப்ப 2017 காலப்பகுதியில. இந்த வழக்கு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கிற நேரத்துல 2020ஆம் ஆண்டு இந்த வழக்கினுடைய ஜட்ஜ்மெண்ட் உச்ச நீதிமன்றத்தால அங்க சொல்லப்படுது என்னண்டா, திட்டமிட்ட கொலை, அதை துண்டமாக வெட்டி அதை மறைத்தது என்ற குற்றச்சாட்டுல முதல் குற்றவாளியாக பிரியா பேரிடப்பட்டு மரண தண்டனை என்ற ஒரு தீர்ப்பு சொல்லப்படுது. இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக அந்த நாட்டுடைய பிரஜை ஹனானுக்கு ஆயுள் தண்டனையும் நிர்ணயிக்கப்படுது.
இப்படியே 2024 காலப்பகுதியாகும் பொழுது இப்பொழுது என்ன பிரச்சனைடா, இந்த பிரியாவுக்கான மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான காலமும் நேரமும் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியினூடாக தீர்மானிக்கப்பட்டாச்சு. இப்படி இருக்கிற நேரத்துல பிரியாவுடைய தாய் முயற்சி எடுக்கிறா, ஏதோ ஒரு வகையில குழந்தையை காப்பாற்றிடணும். இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியா என்று சொல்லப்படுகின்ற, அதாவது அந்த குடும்பம் இவங்களை மன்னிச்சு இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற பொறிமுறைக்குள்ள இவங்க போறாங்க. இதுக்கு அந்த குடும்பம் கேட்கிற தொகை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 40 மில்லியன் ருபீஸ். இந்த ரூபாயை திரட்டி அங்க ஒப்படைச்சால் பிரியா உயிரோடு நாட்டுக்கு வரலாம் என்பதுதான் இப்போது இருக்கின்ற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னொரு விஷயத்த ஊடகங்கள் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, பிரியா எந்த தப்புமே செய்யல, அனைத்து தப்புக்களையும் திலால் தான் செய்தார் என்ற ஒரு விஷயத்தையும், அந்த நாட்டினுடைய சட்டம் பக்கசார்பாக நடந்தது என்றும், இவருக்கு மொழியே தெரியாத பட்சத்தில் எப்படி இந்த வழக்கு நடந்து முடிஞ்சது என்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. மன்னிப்பு வழங்க அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தயாராக இல்லைன்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. பிரியா தனது தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செஞ்சாங்க. அந்த மேன்முறையீடு அதனுடைய தீர்ப்பு மாறி வந்திருக்கலாம், ஆனால் முடியாது என்பதற்கான காரணம் சொல்லப்பட்டது என்னன்னா, பிரியா அந்த கொலையை செய்ததாகவே ஒத்துக்கொண்டதாகவும், நீதிமன்ற விசாரணைகளில் ஏதாவது எரர் இருந்திருந்தால், மொழி தெரியாமலோ அதை பற்றிய புரிதல் இல்லாமலோ ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த தண்டனை மாற்றப்பட்டிருக்கும் என்றும் அவருடைய வக்கீல் சொல்லியிருக்கிறாரு. எமனுடைய சரியா சட்டத்தின்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரியாமல் நடக்கிற கொலை அப்படின்னா எது தெரியுமா? உதாரணமாக ஒரு கல்லை எடுத்து ஒரு நாய்க்கு அடிக்கிறாரு, ஆனா அது தவறுதலா போய் மனிதன்ல பட்டு மனிதன் இறந்துட்டாண்டா, அங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொலை உண்டவருக்கும் இவருக்கும் இடையில பகை இருக்கா, இவர் நாயத்தான் டார்கெட் பண்ணினாரா என்ற ஒரு விஷயம் உறுதி செய்யப்படணும். இதுதான் தவறுதலாக நடக்கின்ற கொலைக்கு சொல்லப்படுது. ஆனா பிரியாட விஷயத்துல பிரியாவே வாக்குமூலம் கொடுத்தாச்சு, அது நாங்க செய்தது கொலைதான், திட்டமிட்டதுதான் என்ற ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கி மேல் நீதிமன்றம் அதை பரிசீலனைக்கு எடுக்காமலே தள்ளுபடி செய்து அடுத்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிபர் மரணத்தை கொடுக்கணுமே என்று ஒத்த காலில் நிற்கிறாரு. அப்படி கிடையாது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைவர் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இறுதியாக மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற அந்த நாளை குறிக்கிறதுக்காக அந்த கைச்சாத்தை மட்டும் இடுவாரு. ஏன் அதை இட்டாருண்டா, இங்க சந்தேகத்துக்கு இல்லாமல் அங்கு பிரியா கொலை செய்தார், வெட்டி துண்டுகளாக பார்சல் பண்ணினார் என்ற ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணப்பட்டதுனால அந்த மன்னிப்புன்ற ஒரு விஷயம் அவர் எடுத்துக்கல. மன்னிக்கிறது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பம் எதிர்ப்பு தெரிவிக்காட்டி அந்த ஒரு விஷயத்தை அதிபரால செய்ய முடியும். ஆனால் குடும்பம் எதிர்ப்பு தெரிவித்தால் அதிபரால கூட அந்த சட்டத்தை மாற்ற முடியாது என்பது எமனுடைய சட்டவாக்கம். அந்த ஒரு விஷயம் அங்க நடந்து முடிஞ்சு. ஆனா பிரியாக்கு இப்ப இருக்கிற சாய்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்தோட பேசி அவங்களுக்கு இரத்த பணத்தை கொடுத்துட்டு பிரியா உயிரோடு வரலாம். இவங்க சொல்றாங்க, தியத்தை ஏன் இப்ப அலௌன்ஸ் பண்றாங்கடா, இவ தவறுதலாக இந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறாங்கன்றத கோர்ட்ஸ் ஒத்துக்கொள்ளுதுன்னு சொல்றாங்க. அப்படி அல்ல. சட்டவாக்கம் என்ன சொல்லுதுண்டா, ஒரு மனிதனுக்கு கிசாஸ், பழிக்கு பழி எப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது திட்டமிட்ட கொலையாக மட்டும்தான் இருக்கணும். தவறுதலாக நடக்கின்ற கொலைக்கு கிசாஸ் கிடையாது. ஒருவேளை கிசாஸ் வேண்டாம் என்று சொல்லி குடும்பம் மன்னிக்கலாம், எதையும் வாங்காமலே மன்னிக்கலாம். இந்த மன்னிப்பை குர்ஆன் எப்படி சொல்லுதுடா, உங்களது சகோதரனை நீங்கள் மன்னித்தால், கொலையாளியை மன்னிங்கன்னு இஸ்லாம் சொல்லல. அந்த இடத்துல கூட இந்த சகோதரனை வாழட்டும், மன்னித்தால் அது சிறப்புக்குரியது என்று அந்த மன்னிப்பை ஊக்குவிக்குது. மன்னிக்க முடியும் எதுவும் வாங்காமல். மூன்றாவது தான் தியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது அந்த குடும்பம் தியத்தை பெற்றுக்கொள்ள என்ற ஒரு இடத்துக்கு வந்ததுனால பிரியாக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் இந்த பணத்தை திரட்டி கொடுக்கிறது தான். ஆனா இந்த ஊடகங்கள் இந்த உண்மைகள் எல்லாம் மறைச்சி வெறுமனே இங்க பிரியா ஒரு அப்பாவி, அவ கொலையே செய்யல, இது அந்த நாட்டினுடைய சட்டத்தில் இருக்கின்ற பிழை என்றும் அந்த அதிபரை சாடுறதையும் பார்க்க முடியுது. திலாலும் அவருடைய பங்குக்கு பல தவறுகளை செய்திருக்கிறார். ஆனால் அந்த தவறுகளுக்கான தண்டனை கொலையோ வெட்டி பார்சல் பண்ணி குழியில போடுறதோ கிடையாது என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. எனவே இத்தனை விஷயங்கள் 2015 2017 வரைக்கும் ஆங்கங்கே இப்படியான பிரச்சனைகள் இருந்தது, என் கணவனுக்கு தெரியாதா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. எனவே கூட்டி கழிச்சு பார்க்கிற நேரத்துல எங்கோ இருக்கின்ற ஒரு பிழையினால் நடந்த ஒரு விஷயம். அந்த தொழிலை சரியாக செய்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் அந்த திருமணம் என்ற ஒரு டாக்குமெண்ட் தயாரிக்கப்பட்டதாகவும் நம்பப்படுது. காரணம் என்னடா, ஷேர் ஹோல்டராக இருக்கணுமாக இருந்தா கண்டிப்பா அந்த நாட்டு பிரஜா இருக்கணும், அல்லது அந்த நாட்டுல ஒருத்தரை திருமணம் முடிச்சதாக இருக்கணும். அதனாலதான் என்னவோ பிரியா இப்படியான ஒரு டாக்குமெண்ட் வைசியாக ஒரு திருமணத்துக்கு கூட ஆமோதிச்சிருக்கலாம். ஆனா அதை வெளியே இப்ப சொல்ல இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் பிரியா ஒரு பெண், எந்த மதத்தை சார்ந்தாலும் அவ நீதி கிடைக்கணும் என்பதை விட அவ நாட்டுக்கு வரத்துக்கான பொறிமுறைகளை புத்தி சாதுரியத்தனமாக அரசும்
தனியார் நிறுவனங்களும் இவருக்காக கவலைப்படுகின்ற ஊடகங்களும் முன்வர வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பிரார்த்தனை. எனவே பிரியா சட்டத்துக்கு இணங்க அந்த குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகையை கொடுத்துட்டு நாட்டுக்கு வரணும் என்பது மீசான் டிவியினுடைய பிரார்த்தனை. முடியுமானவங்க தமது பணங்களை கொடுத்து பிரியாவினுடைய உயிரை காப்பதற்கு உதவ வேண்டும் என்ற வேண்டுதலையும் மீசான் டிவி முன்வைக்கிறது. எனவே பிரியாவினுடைய விஷயத்தை வச்சு ஏனைய மதங்களை இனங்களையும் சாடுறதை விட்டுப்பட்டு ஆரோக்கியமான பிரியாவை வெளியே கொண்டு வரதுக்கான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்து கொள்ளட்டும் என்ற வேண்டுதலோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி.